பார்க்கலாம். எவாலுவேட் கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா எவாலுவேட் integral over c z squared plus 1 divided by z squared minus 1 into dz அந்த சிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா சி வந்து சென்டர் பாயிண்ட் மாற்றிட்டாங்க. சர்க்கிள் தான், சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஈக்குவல் டு 1 சிசி காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. அப்போ இது சர்க்கிள் வச்சுட்டு இது எப்படி இன்சைடு இன்டெக்ரலாக அல்ல அவுட் சைடு இன்டெக்ரலாக நம்ம செக் பண்ணணும். பட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, இஜெட் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. அப்போ அதனோட டேம் எப்படி எழுதலாம்னா நல்லா பார்த்துங்க. இன்டெக்ரல் ஓவர் சி இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நியூமரேட்டர் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, டினாமினேட்டர் தான் நம்ம ஐடென்டிக்கல் ஆகுமா ஆகாதான் செக் பண்ணணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கான்செப்ட், அதனால் நான் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணுறேன். இஜெட் மைனஸ் 1 இன்ட்டு இஜெட் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஇஜெட். சரி, இந்த சர்க்கிள் என்ன நடக்குது, இந்த சர்க்கிளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இஜெட்டோட வேல்யூ தெரியும் எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு. அப்போ எக்ஸ் பிளஸ் ஐஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணும்போது நல்லா பார்த்துங்க, ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ என்னது, அஸ் பர் ரூல் படி நம்மளுக்கு தெரியும் என்னோட ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நான் ரூட்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்பீங்க, ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஸ்கொயர் ஆகும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு என்னுடைய சென்டர் பாயிண்ட் என்ன, சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, இங்கே வந்து 0. அப்போ சென்டர் பாயிண்ட் வந்து 1, 0 அண்ட் ரேடியஸ் பார்த்தா 1 ஸ்கொயர்னா ரேடியஸ் வந்து 1. அப்போ இதை பேஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு இது இன்சைட் சர்க்கிள் வருமா இல்லை அவுட் சைட் சர்க்கிள் வருமா செக் பண்ணால் போதும். ஸோ அந்த ஒர்க்கு தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இன்சைட் சர்க்கிள் அவுட் சைட் சர்க்கிளாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணும். இது எக்ஸிஸ்ஸு. இப்போ வந்து எது சென்டர் பாயிண்ட்டு நல்லா பார்த்துக்கிட்டா 1, 0 சென்டர் பாயிண்ட். மேபி அவள் டேக்கிங் 1 இங்கே. அப்போ இதான் வந்து 1, 0. அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன யூனிட்டு, 1 யூனிட் வந்து ரேடியஸ். அப்போ இங்கே ஒன்று இருக்கும், கரெக்டாக இங்கே டச் ஆகும், 0 டச் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ இது 1 யூனிட்னா இது வந்து 2, இது வந்து என்னது 0. அப்போ மேலே இதுக்கு மேலே வரும்போது இங்கே வந்து ஐ, இதுக்கு கீழே வரும்போது இது மைனஸ் ஐ. அப்போ இது எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு சர்க்கிள் போகும். இது எல்லா பாயிண்ட்டும் சர்க்கிள் வந்து என்ன ஆகும், டச் பண்ணிட்டு போகும். இது எல்லா பாயிண்ட்டும். சரி, இந்த சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். அடுத்த ஒர்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட் அதாவது இது என்னது இஜெட் மைனஸ் 1னா இஜெட் ஈக்குவல் டு 1, இஜெட் பிளஸ் 1னா இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் இன்சைடு சர்க்கிளா அவுட் சைடு சர்க்கிளா நம்ம செக் பண்ண போகிறோம். இன்சைடு சர்க்கிளா இல்லை அவுட் சைடு சர்க்கிளா. இப்போ இஜெட் ஈக்குவல் டு 1ங்கிறது எங்கே இருக்குது, கரெக்டாக எக்ஸாக்டாக சென்டர் பாயிண்ட் இருக்குது. இஜெட் ஈக்குவல் டு 1ங்கிறது இந்த பாயிண்ட் தான் இஜெட் ஈக்குவல் டு 1ங்கிறது. இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 1ங்கிறது ஒரு பாயிண்ட் வந்து அவுட் சைடு சர்க்கிள் ஆயிடுச்சு, ஒரு பாயிண்ட் என்னது வெளியே வந்துச்சு. அப்போ இஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 1ங்கிறது அவுட் சைடு சர்க்கிள் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து என்னாச்சு, எப்போ பிஜெட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண வேணுமா, அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா ரெண்டு டைமுமே இன்சைடு சர்க்கிளாக இருந்தால் தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும்னா இந்த சர்க்கிளுக்குள்ளாரியே இந்த மைனஸ் 1 வந்துச்சுன்னா ரெண்டுமே இன்சைடு இருக்கும். அப்போ ரெண்டுமே இன்சைடு இருக்கும்போது தான் நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ண வேணும். இங்கே பார்த்தா ஒன்று இன்சைடு, இன்னொன்று அவுட் சைடு. அப்போ இன்சைடு அவுட் சைடு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் டைம் தான் வரும். கரெக்டுங்களா? இன்சைட் சர்க்கிள் வெறும் சிங்கிள் டைம், இன்னொரு டைம் வந்து நம்ம அவுட் சைடு இருக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இது வந்து நம்ம எப்பா பிஜெட் வந்து மட்டும் டிஃபைன் பண்ணால் போதும். அப்போ எப்படி எப்பா பிஜெட் வருதுன்னு பாருங்க. ப்ரீவியஸ் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணும்போது 1ன்னு வந்து எப்பா பிஜெட். பட் இங்கே வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறனால நம்மளுக்கு ஈஸியாக எப்பா பிஜெட் கிடைச்சிருது. ஸோ எப்படி எப்பா பிஜெட் வருதுன்னு பாருங்க, எப்படி மாற்ற வேணும்னு பாருங்க. இன்சைடு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இன்சைடு எதனோட வேல்யூ 1. இன்சைடு 1னா மீனிங் என்ன, இஜெட் மைனஸ் 1. அப்போ இஜெட் மைனஸ் 1 மட்டும் டினாமினேட்டரில் வச்சுட்டு என்னடா பார்த்துங்க, இஜெட் மைனஸ் 1ங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் டினாமினேட்டரில் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற ஃபங்க்ஷன், மீதி இருக்கிற யாரு இவன் இருக்கிறான் பார்த்தீங்களா, இவனை வந்து நம்ம வந்து மேலே நியூமரேட்டரில் வச்சுக்கணும். அப்போ யாரு, இஜெட் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை இஜெட் பிளஸ் 1. இவன் தான் நம்மளோட எஃப் ஆஃப் இஜெட். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறான் பார்த்தியா, இவன் தான் நம்ம எஃப் ஆஃப் இஜெட் இன்டி டி இஜெட். அப்போ என்னாச்சு, இன்சைட் சர்க்கிள் வந்துட்டாலும் நம்ம காசிஸ் இன்டெக்ரல் தியரமா இன்டெக்ரல் ஃபார்முலானா இன்டெக்ரல் ஃபார்முலா பை இன்டெக்ரல் ஃபார்முலா. காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா என்ன சொல்லுது, காசிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா, நாட் ஃபார் தியரம், இன்டெக்ரல் ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சைட் சர்க்கிளுக்கு இது அந்த ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அது தனி ரீஜியனாக பவுண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா டெஃபினிஷன் அப்ளை பண்ணால் போதும். அந்த ஃபார்முலா டெஃபினிஷன் என்ன சொல்லுது, இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இஜெட் டிவைடட் பை இஜெட் மைனஸ் ஏ. இது வந்து பவர் 1 தான். பவர் 2 இருந்தால் அது எந்த ஆர்டர் போகிறப்போ பவர் 1 தான். ஆனால் நம்ம ஈஸி இஜெட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு
டைரக்டா என்ன பண்ணலாம் 2 பை I இன்ட்டு எஃப் ஆஃப் ஏன்னு அப்ளை பண்ணலாம். டைரக்டா எஃப் ஆஃப் ஏன்னு அப்ளை பண்ணலாம். அப்ப இங்க ஏவோட வேல்யூ என்ன? இங்க பாத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 1. அப்ப எஃப் ஆஃப் இஜெட்டோட வேல்யூ என்ன? இந்த ஃபங்க்ஷனுங்கிற பாத்தீங்கன்னா இவன் ஃபுல்லா நம்மளுக்கு எஃப் ஆஃப் இஜெட். இவன் ஃபுல்லா நம்மளுக்கு எஃப் ஆஃப் இஜெட். அப்ப அப்ளை பண்ணி போடுங்க. அப்ப என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை I எஃப் ஆஃப் இஜெட். எஃப் ஆஃப் இஜெட் என்னது? z squared plus 1 divided by z plus 1 at z equal to a. z equal to a இல்லை என்ன? z equal to 1. z equal to அதாவது a வேல்யூ 1. அப்ப இந்த இடத்துல a ஓட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணா நம்மளோட ஒர்க் முடிஞ்சது. அப்ப என்னாச்சு? 2 pi I into z squared 1 squared plus 1 divided by 1 plus 1. 1 squared plus 1 வந்து 1 தான். அப்ப 1 plus 1 வந்து 2. 2 by 2 is a cancel. So again நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது? 2 pi I ன்னு வருது. again நம்மளோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா 2 pi I வருது. அப்ப ப்ரீவியஸ் பாத்தீங்கன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்றோம். இது பாத்தீங்கன்னா டைரக்ட் ரிசல்ட்டா வருது. அப்ப எல்லா ப்ராப்ளம் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணனும் அவசியம் கிடையாது. நம்ம ஸ்பிளிட் அப் பண்றோம். ஸ்பிளிட் அப் பண்ணி இன்சைட் சர்க்கிளா அவுட் சைடு சர்க்கிளா